இன்றைக்கி கோயம்புத்தூரில் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் ஓசோடெக்னுடைய மின் வாகனம், 2 சக்கர வாகனங்கள், இவி வெஹிக்கிள்ஸ் குளோபல் லான்ச் பண்ணி நாம் அதை அறிமுகப்படுத்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா தெரியும், 34,000 நீங்கள் 84,000 வரைக்கும் பல ரேஞ்சு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகள் இருக்குது. அது ஒன்று வந்து எடையை எடுத்துகிட்டு போகிறது 150 கிலோ இருந்து கிட்டத்தட்ட 300 கிலோ, 295 கிலோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள். அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி பேக்கப்பும் கூட வந்து ஹெவி சார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, இதனுடைய கட்டுக்கோப்பு, அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது அந்த பேட்டரியினுடைய அந்த பாதுகாப்பு. அது வந்து சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா பல வகைகள் இருக்குது. முதல்ல வந்து அதுக்கு அந்த எது மாதிரியான செல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து, அந்த செல்லை வச்சு எப்படி பேட்டரி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி, அது ஒவ்வொரு செல்லுடைய எதாவது ஆச்சுன்னா உடனே அது வந்து அதை தனிமைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும், அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய ஐஓடி, செயற்கை நுண்ணறிவு, அது மாதிரிலாம் சேர்த்து ஒவ்வொரு வெஹிக்கிளையும் வந்து அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இதை தாண்டி பேட்டரியினுடைய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பல இடங்களில் பார்த்துருக்கு. ஒரு காலத்தில் பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு அப்படின்னா கூட, இந்த பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் வந்தும்போது ஐசி இன்ஜின் இருக்குதுன்னா, அந்த ஐசி இன்ஜின் உருவாக்குறதுக்கு வந்து மிக உள்ளுக்குள்ளே எரியும், அது இதாக இருக்கும். இருந்தாலும் கூட அதை வந்து உலோகத்தன்மை எப்படி கட்டுக்கோப்பாக அதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறனால தான் நம்ம பாதுகாப்பாக அது போக முடியுது, நம்மளால் பாதுகாப்பாக போக முடியுது. அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து பேட்டரியில் எல்லா பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அந்த கேசிங் அப்படிங்கிறது வந்து அலுமினியம் கேசிங் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அது மில்டு ஆர்டிகலாக பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் தாண்டியும் கூட அந்த வெஹிக்கிளினுடைய பல அமைப்புகள் இருக்குது. அதாவது வந்து குடும்பமாகவே போவதற்கான ஸ்கூட்டராக இருக்கலாம், அல்லது கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவி போகிறதா இருக்கலாம், அல்லது பலதூரப்பட்ட அது விவசாயியாக இருக்கலாம், அது அந்த பால் வண்டி ஓட்டிட்டு போகிறவங்களாக இருக்கலாம், அல்லது ஸ்விக்கி எடுத்துகிட்டு போகிறவங்களாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட வெஹிக்கிள், இந்த மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படிம்பாங்க, அது வந்து இருசக்கர வண்டிகளே சிறப்பாக கொண்டு வர முடியும். அது இல்லாமல் வந்து நிறைய எடை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது. இதை தாண்டி இன்னொரு வகையாக இந்த 2 சக்கர வண்டியை எப்படி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் 3 சக்கர வண்டியை மாற்ற முடியும் அப்படிங்கிற அதனுடைய முன்னோட்டம் இன்றைக்கி நான் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இருசக்கர வாகனங்கள் இப்போ வந்து உலகளவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா உருவாகி இருக்குது. அதுவும் 2030 வாக்கில் இந்த மின் வாகனங்கள், இவி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிகமாக போகும். அது அப்படி போகும் பொழுது இருசக்கர வாகனங்கள் வந்து மிக மிக அதிகமாக வரக்கூடிய நாடாக இந்தியா உருவாகும். ஆக குளோபல் லான்ச்சின்னு வரும் பொழுது அந்த குளோபல் இதில் வந்து எண்ணிக்கையில் வந்து இந்தியா முதலிடம் எடுத்துருச்சு. அதை தக்க வச்சுட்டு மேலே போவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்குது. அந்த வகையில் பாதுகாப்பான வண்டியாகவும், அதிக திறனுடைய வண்டியாகவும், விலை குறைவான வண்டியாகவும் இன்றைக்கி நம்ம ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத நாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து உடனே மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. இதனோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்க அதுக்கான முதல் ஆர்டர் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நடந்துருச்சு. அதுவும் ஒரு சிறப்பான இதாக பார்க்குறேன். இன்னும் சிறப்பாக போகணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவ்வளோ வண்டிகளை கொண்டு வருவதற்கான உள்கட்டமைப்பும் அவங்க சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வரதுலேருந்து அந்த வண்டியை வந்து ஒரு 3 வருஷத்தை தாண்டி 6 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதையும் பாதுகாப்பாக போகும் பொழுது இது ஒரு சிறப்பான இதாக இருக்குது. கன்சியூமர் ஓரியன்டாக இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் குவாலிட்டி ப்ராடக்ட், கன்சியூமர் அவங்களே பார்த்துக்கிறது. இந்த வகையில் ஒரு சிறப்பான இதாக நாங்கள் பார்க்குறது. ஓகே, இந்த கோல் அப்படின்னா அவருடைய பெருந்தன்மை அதை காமிக்குது. என்ன அப்படின்னா, அவர் வந்து முதல்லையே வந்து இது மாதிரியான அதாவது என்ன கொஞ்சம் முன்னெடுத்து சிறு பையனாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க சொல்லும் பொழுது எப்படி அமைச்சர் ரெடி அப்படிங்கிறது வந்து காலேஜில் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அதை கொஞ்சம் ஒரு வகையை தாண்டி ஒரு கம்யூனிட்டி ரேடியோ அப்படிங்கிறது இப்போ இருக்குது. ஆனால் ஒரு தனி மனிதனாக அவர் செஞ்சுருக்காரு. அதை எடுத்து அடுத்த வகையாக வந்து நம்ம ஊர் பக்கம் அதிகமாக இருக்கிறது வந்து விசைத்தறிகள். அந்த விசைத்தறிகளை வந்து சிறப்பாக இயக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லையா, அதை உருவாக்கி அது நிறைய இடத்துல இருக்குது. ஒரு 1-2 இல்லை,
கிட்டத்தட்ட 1,60,000 ரூம்களுக்கு அது மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இப்போ இது இப்படியெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ இப்போ இவி வெஹிக்கிளில் என்ன இருக்குது, ஒரு மோட்டார் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? இதை வந்து நம்ம அந்த அந்த தறிக்கை பண்ணுறதை தாண்டி நம்ம இந்த 2 வீலுக்கு பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது 2 வீலராக வரும் இல்லையா? இந்த பாதுகாப்பு இது கூட வந்து ஒன்று சேர்த்த வேண்டியது என்ன அப்படின்னா, பேட்டரியினுடைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு தனித்தன்மையாக இண்டிவிஜுவாலிட்டி இருக்குங்க. ஏன்னா பேட்டரி பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்து ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணாங்க. சிரத்தை எடுத்து பண்ணினதையும் தாண்டி பல வகைகளில் இப்போ எப்படி சேட்டலைட் நம்ம மேலே அனுப்புகிறோமோ, அந்த சேட்டலைட் அனுப்பும் பொழுது அந்த பேட்டரி ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அங்கே வந்து விபத்து நடந்துச்சு அப்படின்னா, சேட்டலைட் அனுப்பினாலும் கூட பேட்டரி மட்டும் நான் சரியாக கவனிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த சேட்டலைட்டு வெடித்த காலங்களும் உண்டு ஒரு காலத்தில். அதை தாண்டி நல்ல ஆராய்ச்சிகள் நடந்ததுனால தான் இப்போ வந்து 10 வருஷம் 15 வருஷம் சேட்டலைட்டுக்கு நம்ம அங்கே வச்சுருக்கிறோம். இப்போ அது மாதிரி இங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னா அதை எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இது வந்து படிப்படியாக அவர் வளர்ந்துருக்காரு. அந்த படிப்படியாக வளர்ந்த பொழுது என்ன கலாம் அடுத்ததுன்னு கேட்பார். அது மாதிரி இவர் இது பண்ணுறீங்களா, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அடுத்ததுன்னு உருவானது தான் இதை பார்க்குறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தட்பவெப்பநிலை காலநிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம் இருக்கும், அதே மாதிரி மழை வருது அப்படின்னா ரோட்ல தண்ணியும் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணிருக்கோம்? ஏன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நிறுவனத்துடைய வாகனங்கள் வந்து அடிக்கடி தீப்பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. பாதுகாப்பு அப்படிங்கிறது அதுதான் முக்கியம். அதுதான் சிறப்பு சொல்கிறேன். இப்போ ஏன்னா நீங்கள் பல கோடி ரூபாயில் செஞ்ச செயற்கைக்கோள் வந்து கூட அது பயனுக்கு போகுது அப்படின்னா பேட்டரி சரியாக இல்லை அப்படின்னா பயனுக்கு அங்கே பேட்டரி தான் முக்கியம். அங்கே இப்போ அந்த தொழில்நுட்பம் ஓகே. இப்போ வந்து ராக்கெட் டெக்னாலஜி அப்படிங்கிற திரும்ப சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஏதாவது கஷ்டமாக இது நாட் ராக்கெட் சயின்ஸ் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ வந்து ராக்கெட் சயின்ஸை நம்ம மண்ணுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. முக்கியமானது இது மாதிரி ஏன்னா இவி வெஹிக்கிள்ங்கிறது தேவை. அந்த இவி வெஹிக்கிள்ங்கிறது பாதுகாப்புங்கிறது ரொம்ப பாதுகாப்பு இருந்தால் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய பேர் வாங்கினா நிறைய உபயோகப்படுத்தினா தான் நீங்கள் பசுமையான உலகத்துறைக்கு போக முடியும். அப்போ வந்து இவி வெஹிக்கிளில் பேட்டரியினுடைய பாதுகாப்புங்கிறது தான் மிக மிக முக்கியம். ராக்கெட் டெக்னாலஜி ஆஃப் இவி வெஹிக்கிள் இஸ் நத்திங் பட் சேஃப்டி ஆஃப் த பேட்டரி. அதில் வந்து ஓசோடெக் பண்ணணும் வர மாதிரி இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயும் அது மாதிரி பேட்டரி பண்ணதாக எனக்கு தெரியல. சேட்டலைட்டுக்கு அடுத்தது ஒரு பேட்டரி வந்து ஒரு வெஹிக்கிள் உட்காருது அப்படின்னா, அது 2 வீலரில் உட்காருதுன்னா, அதுவும் மக்களால் வாங்கக்கூடிய விலையில் உட்காருது அப்படின்னா இங்கே தான். இது வரைக்கும் அது மாதிரி ஒன்றும் நடக்கலை. என்ன பொறுத்தளவுக்கு ஓசோடெக் நடக்கலை. இது மாதிரி அது தீயில போட்டு தண்ணியில் போட்டு அதெல்லாம் கூட பார்க்குறாங்க. திரும்ப அந்த பேட்டரி உபயோகப்படுத்த முடியுது இல்லையா? அப்போ வெளியில் ஒன்று நடந்தாலும் கூட பேட்டரிக்கு உள்ளே எதுவும் நடக்கல. அதான் ரொம்ப முக்கியம். இல்லை, இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் இப்படி பண்ணாலும் சார்ஜிங் வந்து மின்சாரம் தேவைப்படுது. இப்போ இன்னொரு அது என்ன அப்படின்னா, அதுதான் அந்த உருவாக்கக்கூடிய மின்சாரத்தை நம்ம வந்து பசுமை மின்சாரம் உருவாக்க முடியுமா? அது சூரிய மின்சாரமாக இருக்கலாம். உலகத்தில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு சைனாவுக்கு அடுத்து நம்ம தான் பண்ணுறோம். காற்றாலைகள் வருது. இப்போ அதே மாதிரி கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வருது. கிரீன் ஹைட்ரஜன் வச்சுக்கிட்டு சென்ட்ரலைஸ் பிளேஸ் வந்து நம்ம இது உருவாக்க முடியும். ஏன் நாளைக்கு நிலவிலிருந்து ஹீலியம் 3 வச்சு நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் கூட அது எல்லா இடத்துலையும் திருப்ப முடியாது. ஒரு இடத்துல வச்சு ஒரு பசுமையான கதிரியக்கம் இல்லாத ஒரு அணுசக்தி உருவாக்க முடியும். உருவாக்க முடிஞ்சால் அதிலிருந்து சார்ஜ் பண்ண முடியும். ஆக இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு கரியை கக்காத மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் வரும்பொழுது அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரோட்டில் நீங்கள் வண்டி வேணும். இந்த வண்டி வந்து ஐசி இன்ஜினியாக இருக்கக்கூடாது, இவி வெஹிக்கிளாக இருக்கணும். அந்த வகையில் ரெண்டும் தனித்தனியான வகையில் நடக்குது. ரெண்டும் சேர்ந்து 2030 2035 வாக்கில் பசுமையான இந்தியா, பசுமையான உலகம் நோக்கி போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இன்னைக்கு எங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 300 to 400 வெஹிக்கிள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ கமர்ஷியல் லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வெஹிக்கிள் பர் மந்த் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சார் இந்த வெஹிக்கிள் ரீசைக்கிள் பர்சன்டேஜ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுங்க. எனக்கு ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது ஏன்னா வந்து இ வேஸ்ட்டுங்கிறதுமே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அப்படின்றப்போ மறுசுழற்சிக்கான வாய்ப்பு என்ன மறுசுழற்சிக்கான வாய்ப்பு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஒன்றை தவிர மற்றது எல்லாமே உலோகம் இது மாதிரி தான் இருக்குது. அதனால பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை.
பீம் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது உலோகம் சம்மந்தமானதாக இருக்குது. பேட்டரி ஒன்றை தவிர இது சிறப்பாக இருக்குது. பேட்டரியும் கூட அடுத்த காலகட்டங்களில் ஹைட்ரஜன் பேஸ்ட் பேட்டரி உருவாக்க முடியும். பியர் செல் அப்படிம்பாங்க, அது மாதிரி வரலாம். ஓகே, இப்போ இருக்கிற வகையில் பேட்டரி தவிர மற்ற எதுவுமே. இரண்டாவது நான் சொல்லப்பட்டது அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னன்னா லித்தியம் பேஸ்ட் பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லித்தியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ் எலமெண்ட். உலகத்தில் நீ எடுத்து தோண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தங்க மாதிரி தங்கத்தை நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம், அது ஏதாவது ஒரு டிவைஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம தூக்கி போட்டுக்க மாட்டோம். அதுலேருந்து வெளியே எடுக்க முடிஞ்சா முதல்ல அங்கே தான் எடுப்போம். ஏன்னா நிலத்திலிருந்து தங்கத்தை எடுக்கிறத விட இந்த பொருள்லேருந்து தங்கத்தை எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். அதுபோல் பேட்டரியில் இருக்கிற மெயின் கீ எலமெண்ட் லித்தியம், அதை குறித்து எடுக்கிற டெக்னாலஜி இன்னைக்கு நிறைய வளர்ந்துருச்சு. அதை எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பைலட் லெவலில் எங்கிட்ட செல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரீசைக்ளிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேட்டரிக்கு சோடியம் பேட்டரி யூஸ் பண்ணீங்களா, பேட்டரி யூஸ் அதாவது பேட்டரி டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி லெட் ஆசிட் பேட்டரி தான் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு லித்தியம் அப்படிங்கிற பேட்டரிக்குள்ள நம்ம இருக்கிறோம். இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா சோடியம் நோக்கியும் போகிறோம். வேற வேற கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி ட்ரை கார்பன் செல்ஸ், நிறைய கெமிஸ்ட்ரிஸ் புதுசாக வருது. கார்பன் நானோ டியூப்ஸ் யூஸ் பண்ணி வருது. அது மாதிரி அது கண்டினியூஸாக எவால்வ் ஆகும். அப்போ எவால்வ் ஆகும்போது நம்ம வெஹிக்கிள் கூட சேர்ந்து எவால்வ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி இது நிறைய முன்னணி ஒரு வாகன உற்பத்தியாளருக்கும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லுவோம். இவங்க நம்முடைய கஸ்டமர்ஸ் நம்ம நோக்கி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கார் எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குது, ஒரு மாருதி 800 இருக்குது. ஒரு காருக்கும் ஒரு வகையான கஸ்டமர் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி செய்வாங்க. எல்லாரும் எல்லாத்துக்கும் செய்ய மாட்டாங்க. அதுபோல் எங்களுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கஸ்டமர். அதில் நிச்சயம் சொல்கிறோம், நாங்கள் தான் நம்பர் 1, நாங்கள் தான் செய்வோம். மல்டி யூட்டிலிட்டிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா அது சிறப்பாக எல்லா வண்டியும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் மட்டும் எப்படி 37,000 வண்டியோட இல்லை. அருமையான கேள்வி. என்னன்னா இது தரத்தையும் விலையையும் நிர்ணயிக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி அதை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான். இப்போ நான் உங்களுக்கு ஸ்லைடில் போட்டு சொல்லும் போதே சொன்னேன், எல்லாமே இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூர் நம்ம பகுதியில் இந்தியாவிலேயே எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதில் பெரிய காஸ்ட் என்னன்னா ஒரு பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணும்போதும் சிலதுக்கு 20%, சிலதுக்கு 30% இம்போர்ட் டியூட்டியாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம், இங்கேயே நம்ம உற்பத்தி பண்ணுறோங்கும் போது நம்ம பணம் நம்ம மக்கள்கிட்டயே இங்கேயே சர்க்குலேட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த லெவலில் அவங்க கன்சியூம் பண்ண யூஸ் ஆகுது. ரெண்டாவது ப்ராடக்டுடைய குவாலிட்டி அண்டு ப்ரைஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நாங்கள் இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கிறோம், பாட்டில் ஃப்ரேம் ஒர்க்குன்னு. அது இன்னொரு செஷனில் கூட நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அது எப்படி இவ்வளோ தூரம் ரேட்டு கம்மியாக நம்மளால குவாலிட்டியான பொருளை ரேட்டு கம்மியாக செய்ய முடியுதுங்கிறது. இல்லை, ஆக்சுவலாக இதோட ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி டெக்னாலஜி பண்ணாங்க இல்லையா, இது வந்து ஒரு சிறப்பான ஒன்று. ஆனால் அதுக்கான ஐபி அவர் எடுத்து அதில் போடவே இல்லை. உண்மையில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஐபின்னு ஒன்று போட்டிருந்தாங்கன்னா விலை பயங்கரமாக போயிருக்கும். சொல்கிறேன் இந்த மாதிரி இப்போ சொல்கிறேன் நான். அதுக்கான காசு சொல்கிறேன். ஐபி இருக்கு அதுதான் முக்கியமானது. அதுக்கான காசு இல்லை. இந்தியா நிலவில் அமைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் ஒரு நிலையான ஒரு தளமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய விண்வெளி மையத்தில் நம்ம எல்லாமே இங்கிருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. நீர் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. அங்கே தான் போய் இது பண்ணுறோம். ஆனால் அங்கே அப்படி இல்லாமல் நீர் ஆதாரம் இருக்குது. ஏன் அங்கே விவசாயம் கூட செய்ய முடியும் அப்படிங்கிற பரிசோதனை நடந்துருக்குது. அது இல்லாமல் அங்கே ஹீலியம் 3ங்கிற மூலத்தை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து அது வந்து அங்கே இப்போ இருக்கக்கூடிய விண்வெளி மையத்தை அதனுடைய நிலையில் வச்சிருக்கணும்னா கூட நிறைய இங்கேருந்து எரிபொருள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. நிலவுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நிலவிலிருந்து நாம் நிறையா கொண்டு வர முடியும். அதனால நிலவில் ஒரு மையம் அமைப்பது சரி அப்படிங்க நான் என்ன ப்ரொசேர் பண்ணதில் வரக்கூடிய ஏவுதல் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து சிறிய வர்ற ராக்கெட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வருது. அது இல்லாமல் தனியார் துறையிலும் அனுப்ப முடியும்னு வர்றாங்க. அதனால முக்கியமான தேவை வந்து அந்த இடத்திற்கு ஒரு உள்கட்டமைப்பு. இங்கேருந்து போக முடியும், வர முடியும். அங்கே அதற்கான மின்சாரம், நீர், அடிப்படை வசதிகள் இருந்துச்சுன்னா என்னை பொறுத்தளவுக்கு சில மாதங்களிலேயே ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். இல்லை, இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ கொரோனா சமயத்தில் குவாரண்டைன் அப்படிம்பாங்க. அந்த குவாரண்டைன்ற வார்த்தையே வந்து இது மாதிரி விண்வெளிக்கு போயிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க வந்து திரும்ப நடைமுறை வாழ்க்கைக்கு வர்றதுக்கு குவாரண்டைன் பண்ணுவாங்க.
குவாரண்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து உடல் நலம் திரும்ப தேறி வரணும், அல்லது அங்கிருந்து ஏதாவது இருந்தால் கூட நம்ம மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆக கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் குவாரண்டைன் அப்படிங்கிறது வழக்கம். அந்த வழக்கத்துக்கு பிரகாரம் தான் வர்றாங்க. மெதுவாக மெதுவாக அதற்கான பயிற்சிகள் எடுப்பாங்க. உடலும் அதுக்கான தகுதி வந்துடும். இதை வந்து சுனிதா வில்லியம்ஸ் இதுக்கு முன்னாடி 2 முறை உள்ளாகி இருக்கிறாங்க. இது 3வது முறையாக தான் வர்றாங்க. அந்த அந்த வழியில் பார்க்கும் பொழுது 45 நாள் முடிஞ்ச மாதிரி அவங்க சகஜமாக இருப்பாங்க.